டேய் ஸ்டிக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னியே அதை தேடி தான் இங்க வந்திருக்கியா? அதான் புதுசு வாங்கிட்டியே அப்புறம் ஏன் பழச தேடுற? ஏதாவது சென்டிமெண்டா? இல்லடா எனக்கு அந்த ஸ்டிக் தான் வேணும். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு அந்த ஸ்டிக் தானே வேணும். சொல்றது புரியல உனக்கு? பெரிய மாதிரி கேள்வி கேட்டு மச்சான். சாரிடா சாரி. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். இங்க பக்கத்துல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா? நேரா போயிட்டு ரைட்ல போ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னடா பாத்துட்டு இருக்க? ஏறா வண்டியா. சரிடா சரிடா. போ 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 போ. நிறுத்துறா நிறுத்துறா இங்க நிறுத்துறா. டேய் பிரதர் பிரதர் வாங்க சார். ஆட்டோ வேணுமா? இல்ல எனக்கு ஆட்டோல அது வேணாம். எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே ஏரியால தான் ஒரு ஆட்டோல ஏறினேன். சரி. அந்த ஆட்டோல ஒரு பர்ஸ் மறந்து வச்சிட்டேன். அந்த ஆட்டோ எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஸ்டாண்ட்ல யாராவது எடுத்திருந்தா சொல்லிருப்பாங்க சார். எங்க ஸ்டாண்ட்ல 10 ஆட்டோ இருக்கு. ஆனா யாரும் அப்படி சொல்லலையே. அவரு லைட்டா மதுரை ஸ்லாங்ல பேசினாரு. கழுத்துல மஞ்சள் கலர் கட்சி கட்டியிருந்தாரு. நம்ம ஸ்டாண்ட்ல அப்படி யாரும் இல்லையே சார். நீங்க வெளி ஸ்டாண்ட் வண்டியில ஏறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். சரிங்க சார். டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அந்த ஸ்டிக்கு போனா போகட்டுமே. அதை ஏன்டா இவ்வளவு மெனக்கிட்ட தேடிக்கிட்டு இருக்க? அந்த ஸ்டிக்கை வச்சு என்னதான் பண்ண போற? அந்த ஆட்டோவை பிடிக்க முடியல. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற கேள்வி மேல கேள்வி கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணாத. அது இல்ல. அந்த ஆட்டோ எப்படி இந்த ஏரியால தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். நீ பைக் எடு. நம்ம ஒரு சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடலாம். டேய் எடுடா. இந்த சாப்பிடு. சார் என்னை எப்போ சார் வீட்டுக்கு அனுப்புவாங்க? வீட்டுக்கு அனுப்புறதா? என்ன காமெடி எதனா பண்றியா? வயசான பொம்பளைய கொலை பண்ணிருக்க. அங்க உன்னால ஒருத்தி சாக கிடக்குறாப்பா. இவ்ளோ தப்பு செஞ்ச உன்ன போயிட்டு வா தம்பின்னு அனுப்பி விட்டுருவாங்களா? இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு தான் போற. சார் எந்த தப்புமே செய்யாம நான் ஏன் சார் ஜெயிலுக்கு போகணும்? தம்பி நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மை ஆயிடாது. நேத்திக்கு இன்னைக்கும் கோர்ட் லீவு. அதனாலதான் உன்னை இங்க வச்சிருக்கோம். நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி திரும்பவும் கஸ்டடியில எடுக்க கேட்டு வாங்குவோம். அப்ப எங்க ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். நீ எல்லாம் தாங்கவே மாட்ட. நீ ஏன்பா தேவையில்லாம அடி வாங்கி சாகுற? இப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது தானே. ஏதோ ஆத்திரத்துல செஞ்சிட்டாயா, உண்மையை ஒத்துக்கிட்டான்னு நாங்க ஜட்ஜி கிட்ட பேசி உன் தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்ணுவோம். பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு தூக்கோ ஆயுள் தண்டனையோ தான் கிடைக்கும். இல்ல சார், நான் பொய் சொல்லல சார். கோவப்பட்டு கத்துனே தவிர வேற எதுவுமே நான் பண்ணல சார். சார் இத வேற யாராவது சார் செஞ்சிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்களாச்சும் என்ன நம்புங்க சார். உன்னை நம்புறதுக்கு ஆதாரம் வேணுமே தம்பி.